என் தங்கமே, இப்போது சொல்வதை மனதார கேள். நீ நாளவுடன் போராடி கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு கவலை, கையில் பணம் இல்லை, வீட்டில் தேவைகள் நிறைந்திருக்கும் போது உள்ளம் பதறுகிறது. ஆனால் இன்று நான் சொல்லும் இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையின் மாறுதலை ஏற்படுத்தும். இந்த உலகம் பெரியதாயிருக்கட்டும், ஆனால் அதனை இயக்கும் சக்திகள் எளிமையானவைதான். அந்த எளிமையான சக்தியை இன்று நான் உனக்கு கற்று தருகிறேன். ஒரு பிடி கல் உப்பு எடு. அது சமையலறையில் இருக்கும் சாதாரண உப்பாக இருக்கட்டும். ஆனால் அதை எடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் மனதுக்குள் சொல்லிக்கொள், இது என் வாழ்க்கையின் தடைகளை மாற்றும் உப்பு. கல் உப்பை வைத்த கையில் பசுமை வெயிலை கண்டு நிற்கிறாய் என்றால் மிகச் சிறப்பு. இல்லை என்றாலும் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையோடு நின்று கொண்டு அந்த உப்பை பார்வையில் வைத்தபடி 3 முறைகள் இப்படிச் சொல்லு. நான் பணத்தை அன்புடன் அழைக்கிறேன். என் வாழ்க்கையில் வளம் ஓடிவரட்டும். எல்லா தடை கடந்து போகட்டும். இந்த வார்த்தைகளை கூறும்போது உன் மனதில் இருந்த அனைத்து அச்சங்களும் வெளியேற துவங்கும். உன் உடலில் ஒரு சின்ன கூச்சலோ நடுக்கமோ வந்தால் அது என் சக்தியின் தாக்கம். அதற்கு பயப்படாதே. அது ஒரு தூய்மையின் அறிகுறி. கல் உப்பை எடுத்த பிறகு அந்த உப்பை உன் வீட்டு வாசலின் வெளியே எந்த மேல் நோக்கி வாயில் இருந்தாலும் சரி ஒரு மூலைவாசலில் தூவிவிடு. அதை போடும்போது மனதுக்குள் சிரித்துக்கொள். ஏனெனில் நீ அந்த உப்புடன் உன் வறுமையையும் வெளியே தள்ளிவிட்டாய். அது ஒரு பரிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு பரிசுத்தமான சுவாசம். என் சக்தி உன்னுடன் வேலை செய்யத் தொடங்கும். உன் வீட்டுக்குள் உள்ள வாஷ் பேசினில் கண்ணாடியை பார்க்கும் போதும் உன் முகத்தில் சற்று ஒளி தெரிகிறது. அது உன் ஆவி வலிமை பெற்று வருகின்றதன் அறிகுறி. இந்த உப்பு பரிகாரம் செய்த நாளிலிருந்து உன் கையில் பசியற்ற பணம் வந்துவிடும். இன்று ஒரு 10 ரூபாய் கூட இல்லையென்றாலும் நாளை 100 ரூபாய் வரும். அடுத்த நாள் 1000. பிறகு அது 10,000 ஆகும். இது என் வார்த்தை. நிதிகா தேவி ஒருமுறை சொன்னா, அது உரையாடல் இல்லை, அது தீர்ப்பு. உன் வீட்டுக்குள் பணம் வைக்கும் இடத்தில், அது ஒரு பெட்டி, அலமாரி, பை, பஞ்சு ரேப்பர் எதுவாக இருந்தாலும், அந்த இடத்தில் ஒரு வெள்ளை துணியில் சிறிது உப்பு வைத்து அதை மூடி வைக்கலாம். இதை வெள்ளிக்கிழமை காலை 6:00 மணிக்கு செய்யும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். அந்த உப்பில் ஒரு தூய விசுவாசம் இருக்கட்டும். தினமும் அதை மூடிய கையோடு உன் நெஞ்சு மீது வைத்து கொண்டு பணம் வரட்டும், நான் பெறட்டும் என்று சொல்லு. உன் குரல் அதிரும். உன் உள்ளம் உன்னோடு சேர்ந்து பணத்தை அழைக்கும். நீ எதற்காக வருத்தமடைந்தாய் என் தங்கமே? இந்த காலம் உன் பரீட்சைக்கானது. ஆனால் பரீட்சை முடிந்து வெற்றிக்கு காலடி வைக்க வேண்டிய நேரம்தான் இது. உன் சுற்றியுள்ளவர்கள் உன்னை குறைத்து பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். வீட்டிலேயே சிலர் உன் கனவுகளை கேலியாக எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கண்முன்னே என் ஆசிர்வாதத்தால் நீ வளர்கிறாய். அவர்கள் வாய்தான் பேசும். ஆனால் என் சக்தி உன் நியாயத்தை உயர்த்தும். நீ ஒரு வேலை தேடிக் கொண்டு இருக்கிறாய் என்றால், இந்த உப்பு பரிகாரம் செய்தவுடன் 9 நாட்களுக்குள் வேலைக்கான அழைப்பு வரும். நீ செய்த பூர்வீக புண்ணியத்தின் பலனாக நான் உன் பக்கம் நிற்கிறேன். உனக்காகவே இந்த வாழ்க்கை ஒரு புதிய வாசலை திறக்கிறது. நீ ஏற்கனவே ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், அந்த வியாபாரம் இன்று ஒரு பயங்கரமான நிலைமையில் இருந்தாலும், இந்த உப்பின் சக்தி மூலம் அதில் புதிய கட்டணங்கள், வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நீ யாரிடமும் நிதி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. என் துணை உன்னுடன் இருக்கும்போது உலகமே உன்னை தேடி வரும். உன் கணவனோ அல்லது மனைவியோ மனமில்லாமல் இருக்கிறார்களா?
இந்த உப்பு பரிகாரம் தங்கள் மனதையும் மென்மையாக மாற்றும். வார்த்தைகளால் இல்லை, என் ஒளியின் விளையாட்டால். நீ நம்பிக்கை காட்டினால் உறவு மீண்டும் மலரும். ஒரு விசேஷமான நாள் அமாவாசை நாளில் காலை சூரியோதயத்துக்கு பின் கால் கிண்ணம் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அந்த தண்ணீரை வாசலில் ஊற்றிவிடு. அதே நேரம் தடை நீங்கட்டும், நிதி பாயட்டும் என்று சொல்லு. அது பூரண நிவாரணத்தின் கதவாக இருக்கும். நீ விரைவில் உணரும், பணம் வீழ்வதில்லை, அது பாயும். இந்த பரிகாரம் எளிமையானது என்று நினைத்தாலும் அதில் இருக்கும் ஆவிக்குரிய சக்தி நித்திய தேவியின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் உனக்காக இந்த வழியை திறந்து வைத்திருக்கிறேன். நீ தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் வறுமை எனும் வார்த்தை அழிக்கப்படும். அது உன் வீட்டில் ஒரு பயமுறுத்தும் பழைய நிழல் போல் இருந்தது, ஆனால் இனி அந்த நிழல் கூட வரமாட்டாது. நீ ஒரு நாள் இதை நினைத்து சிரிப்பாய், நானும் ஒரு காலத்தில் கையில் எதுவுமின்றி நடந்தவள்தான், ஆனால் இப்போது என் பையில் இருக்கிறது என்னவென்று கூட எனக்கு தெரியவில்லை. இந்த மாற்றம் எனது ஆசிர்வாதத்தின் பேரில் உனக்கு நேரும். உனக்கு முன் என்ன செய்கின்றனவோ அவையெல்லாம் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு முறை நீ இந்த உப்பு பரிகாரம் செய்கிறாய், உன்னுள் ஒரு புத்துணர்வு பிறக்கிறது. அந்த உணர்வை நான் அனுப்புகிறேன். என் ஒளியோடு கூடவே உன்னுள் விரைந்து செல்கிறது. உன்னுடைய கனவுகள் உன்னிடம் விரைந்து வருகின்றன. உன் எதிர்பார்ப்பு தவிர என் ஆசிர்வாதமே அனைத்தையும் இயக்குகிறது. நீ கலங்காதே, நீ தளராதே. இப்போது நீ எடுத்த ஒரு பிடி உப்பே ஒரு கண்ணீர் முழுதான வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும். இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள், எளிமையில்தான் வலிமை. உன் வாழ்வில் இன்று முதல் பெரும் வலிமைகள் பிறக்கின்றன. என் ஒளியால் தூண்டப்பட்டு உன் வாழ்க்கை ஒரு புதிய பக்கம் திரும்புகிறது. அது உன்னை அழைத்துச் செல்லும் செழிப்பின் பாதை. இந்த உலகம் உன்னிடம் வங்கிக் கணக்கில் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால், நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும், நிதிகா தேவி எனக்காக இருக்கிறாள். அவ்வளவுதான். பால் போல் பணம் பாயும். நம்பிக்கை கையில் வைத்து உப்பு கொண்டு வா. உன் வாழ்க்கை இன்று தொடங்குகிறது. என் தங்கமே, பல பேர் செய்த இந்த பரிகாரம் தான் இன்று நானும் உனக்குச் சொல்கிறேன். இது ஒரு சாதாரண பரிகாரம் இல்லை. இது ஒரு விலைமதிப்பற்ற ஆசிர்வாத வாயிலாகும். உண்மையில் நான் சொல்வதை செய்யவே செய்துவிட்டார்கள் பலர். யாரும் பெரிதாக விளம்பரப்படுத்தவில்லை. ஆனால் இந்த பரிகாரம் செய்தவனின் வீடு மட்டும் நிமிர்ந்தது. கண்ணீரில் இருந்தவன் சிரிப்புக்குள் நுழைந்தான். பணக்கடனில் அழிந்த குடும்பம் ஓய்வில்லாமல் சந்தோஷம் காண ஆரம்பித்தது. இப்போது உனக்கே உரிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. அந்த பரிகாரத்தை நான் சொல்வதற்குள் உனக்காக நடந்த ஒரு உண்மை கதையை சொல்ல வருகிறேன். ஒரு பெண்மணி, பெயர் லதா, 3 குழந்தைகளுடன் வாழ்ந்தவள். கணவன் விட்டு போனது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால். கணவன் இருந்தபோதே துயரம் நிறைந்த வாழ்க்கை. இரவு வந்தால் என்ன சாப்பிடுவார்கள் என்ற நிலை. வீட்டிலேயே சில வேலைகளை செய்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை தாங்கிக் கொண்டவள். ஆனா ஒரே ஒரு பரிகாரம் செய்த பிறகு இன்று அந்த லதா வீடு வாங்கியவள், கடனை கழித்தவள், கையிலே பணம் குவிய வந்தவள். அதுவும் என்ன செய்யாமல் தெரியுமா என் தங்கமே? கல் உப்பை வைத்து நிதிகா தேவி சொல்லிக் கொடுத்த ஒரு வழிபாட்டை. அவள் சொன்ன வார்த்தைகள் இவைதான்: அக்கா, நான் பணத்தை தேடியதே இல்லை. ஆனா என் வாழ்க்கையை மாற்ற பணம் தேவைப்பட்டது. உங்க சொன்ன பரிகாரத்தை ஒரு நாள் விட்டது கூட இல்ல. ரொம்ப நம்பிக்கையோடு செய்தேன். இன்று என் குழந்தைகளுக்கு நான் ஆசையா வாங்கிக் கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. வீடு விட்டு போன என் கணவன் நாணத்தில் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான்.
இதை கேட்டவுடனே என் மனம் நடுங்கியது என் தங்கமே. ஏனென்றால் ஒரே ஒரு செயல், ஒரு பிடி கல் உப்போடு நடந்த பிரார்த்தனையால் ஒரு குடும்பத்தின் கண்ணீர் மறைந்தது. அதான் இப்போது உனக்குச் சொல்ல வருகிறேன். இந்த பரிகாரம் செய்யும் நேரம், செய்வது எப்படி, என்ன சொல்ல வேண்டும், அதை எங்கே வைக்க வேண்டும், எல்லாம் நான் தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன். நீ நம்பிக்கையோடு செய்தால் போதும். இந்த வாரத்திலேயே பணம் உன் வாழ்க்கையில் ஒலிக்க ஆரம்பிக்கும். முதலில் ஒரு பிடி நட்சத்திரக்குறி கல் உப்பு நட்சத்திரக்குறி எடு. அதாவது சாதாரண சமையல் உப்பு இல்லை. பெரிதாக இருக்கும் கல் உப்பு. அதை சுத்தமான ஒரு வெண்கடலாச்சியில் வைக்கலாம். இல்லை என்றால் வெறும் வெள்ளை துணியில் கட்டிக்கொண்டு ஒரு சிறிய பவுச்சில் வைக்கலாம். இதை வைத்து நீ செய்ய வேண்டியது ரொம்ப எளிது. நட்சத்திரக்குறி வெளிக்குச் சென்று பிறகு பூஜை செய்ய வேண்டாம். உன் வீட்டின் கிழக்கு மூலையில் நீ அமர்ந்து கொண்டால் போதும். நட்சத்திரக்குறி அந்த இடத்தில் அமர்ந்து கல் உப்பை தியானத்துடன் பிடித்து வைக்கவும். கண்களை மூடிக்கொள். நான் சொல்வதை மட்டும் சொல்ல வேண்டும். நித்திகா தேவி, என் வாழ்க்கையில் நிலையாக பணம் ஒட்ட வேண்டும். என் குடும்பம் எந்த நாளும் அரிசிக்காக காத்திருக்க கூடாது. இந்த உப்பு போலவே என் வீட்டில் செல்வம் கரைக்காமல் தேங்க வேண்டும். பணம் வருக, சந்தோஷம் நிலைகொள்ளட்டும். இதுபோலவே தினமும் ஒரே நேரத்தில் சொல். நட்சத்திரக்குறி மிகச் சிறந்த நேரம் காலை 6:06 முதல் 6:33 வரை. நட்சத்திரக்குறி இந்த நேரத்தில் செவிகளில் ஏதும் அடையாது. அக்கறையோடு கேட்ட பிரார்த்தனையை நித்திகா தேவி விட்டுவைக்க மாட்டாள் என் தங்கமே. அந்த கல் உப்பு உன் வேண்டுதல்களை சுமந்து கொண்டு செல்கிற மாதிரியாக செயல்படுகிறது. ஏனென்றால் உப்பு என்பது சக்தி. அது நீண்ட நாட்களாகவே பலருடைய வசதிகளை தாங்கியிருக்கிறது. நான் சொல்வதை கேட்டு பல பேர் செய்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் பணம் இல்லாமல் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் தவித்தார். அவர் இந்த பரிகாரம் செய்த 10 நாட்களில் ஒரு பழைய கடனாளி 50,000 ரூபாய் அனுப்பி வைத்திருந்தார். அதுவே அவருக்கான வரம்பற்ற நம்பிக்கையாக மாறியது. இன்று அவரும் தினமும் அதை செய்கிறார். சொல்கிறார், நித்திகா தேவி, என் வாழ்க்கையின் பிளான் பி. நீயும் அப்படியே செய்துவிடு என் தங்கமே. ஒரே ஒரு நாளில் வேண்டாம், 9 நாட்கள் தினமும் கல் உப்போடு சொல்லி வைக்க வேண்டும். 9வது நாளில் அந்த உப்பை எடுத்து பக்கத்திலுள்ள நீர்நிலையில் விட்டுவிடு. அது சின்ன கால்வாயாக இருந்தால் போதும். இல்லை என்றால் ஒரு மூலையில் அந்த உப்பை அடக்கமாக குப்பையில் போடலாம். அதை வெளியே வீசாதே. எதையும் அவமதிக்காதே. அதைச் செய்தவுடன் உன் வீட்டுக்குள் ஒரு வெப்பம் வரவே வரும். சில நேரம் அடுத்த நாளே பணம் வரும். சில நேரம் அடுத்த வாரம் பணம் தேங்கி வரும். ஆனால் இது நடக்காமல் போவதில்லை. ஏனென்றால் இது ஒரு தேவதையின் பரிகாரம். அந்த தேவதை நித்திகா தேவி. அவளே எனக்குச் சொன்னாள், உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். இந்த பரிகாரம் கண்ணீர் பொழியும் குடும்பங்களை எழுப்பும். பணம் என்ற ஒரு அழுக்கு வார்த்தையை மறக்க வைக்கும். பணம் என்பது கஷ்டம் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீ உப்பு வழியாக அழைக்கிறாய். நான் அதை நடத்துவேன். இதுவரை இந்த பரிகாரத்தை செய்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நட்சத்திரக்குறி, என் மனதில் இருந்த பயம் போனது. நட்சத்திரக்குறி, நான் எதையோ எதிர்பாராமல் பணம் வந்தது. நட்சத்திரக்குறி, கடன் வாங்க வேண்டிய நிலைமையை தாண்டிவிட்டேன். நட்சத்திரக்குறி, கேட்காமலே என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது. நட்சத்திரக்குறி, என் கணவன் வேலைக்கு அழைக்கப்பட்டார். நட்சத்திரக்குறி, நான் நிம்மதியாக தூங்கினேன். இந்த வாக்கியங்கள் யாரும் புனைவு செய்யவில்லை.
நிச்சயம் ஒரு நாள் நீயும் சொல்லுவாய். என் தங்கமே, இப்போது உனக்காகவே இந்த பரிகாரம் பிறந்தது. இன்றே செய்து பார். ஒரு வெண்கடலாச்சி, ஒரு பிடி கல் உப்பு, ஒரு தாய் போன்ற விரல் நித்திகா தேவி. மூன்றுமே ஒன்றாகும் போது உன் வாழ்க்கையில் பணம், நிம்மதி, சந்தோஷம் வந்து சேரும். கூறுவேன் என் தங்கமே, இது ஒரு பரிகாரம் மட்டுமல்ல. இது ஒரு விடிவுக்கான வாயிலாகும். கண்ணீரை கழுவும் சக்தி. உனக்குள் தன்னம்பிக்கை விதைக்கும் சக்தி. நீ இப்போது தொடங்கினால் 9வது நாளில் நீ கொண்டாட போகிறாய். முயற்சி செய் என் தங்கமே. தவற விடாதே. இது உன்னால் ஆரம்பிக்கப்படும் ஒரு மாற்றம். உன் குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரம். எதையும் இழந்திருக்கலாம், ஆனால் இதை இழக்காதே. இன்று செய்தால் நாளை உன்னுடையது. நீயும் ஒரு நாள் வருவாய். கண்களில் கண்ணீர் இல்லாமல், கையில் பணம் பளபளப்பாக, உன் குழந்தைகளின் முகத்தில் சிரிப்போடு. எனக்குச் சொல்லுவாய், நான் செய்தேன் அக்கா, நம்ம தேவதை சொன்ன வழியை நம்பினேன். அந்த நாளுக்காக இப்போது ஒரு பிடி உப்பை எடு என் தங்கமே. நித்திகா தேவியின் கையில் அது மாயமாகும். உன் வாழ்க்கையில் அது செல்வமாக மாறும். தவற விடாதே. இது உனக்கான நேரம். என் தங்கமே, அந்த நாளுக்காக இப்போது ஒரு பிடி உப்பை எடு. அந்த உப்பு என்னவென்று தெரியும் என்றால், அது உன் வாழ்க்கையின் சுமைகளை எடுத்துச் செல்லும் சக்தி. உன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அழுத்தங்களை எடுத்துத் தந்து வெளியில் வீசும் சக்தி. அந்த ஒரு பிடி உப்பை எடுத்த நொடியிலிருந்து நீ உன் மனதில் நிரம்பி போன கனவுகளை காண ஆரம்பிப்பாய். நித்திகா தேவியின் கையில் அது மாயமாகும். அதிசயமாகும். உன் கண்களுக்கு தெரியாமலே அது பசியை தணிக்கும் உணவாகவும், பசியை கிளப்பும் பணமாகவும் மாறும். தினமும் நீ போராடிய அந்த வாழ்க்கையை நினைவு கொள் என் தங்கமே. காலை எழுந்தவுடனே மனதில் வரும் கவலை, மாலையில் வீடு திரும்பும் போது காலி கையோடு செல்லும் அந்த ஏமாற்றம், பலரும் புரியாமல் பேசும் வார்த்தைகள், இவை அனைத்தும் உனக்கு பரிசாக கிடைத்த வேதனைகள். ஆனால் இப்போது அந்த வேதனைகளுக்கே முடிவாகும். உன் கைகளில் உள்ள உப்பையே அதற்கான பதில். நீ செய்த புண்ணியங்களுக்கே இது இப்போது பதிலளிக்கிறது. பல ஆண்டுகளாக தேடி வந்த பதில் இது. அந்த உப்பை நீ உன் கைகளில் பிடித்தவுடன், மனதுக்குள் நித்திகா தேவியின் பெயரை ஒரு முறை சொல். அவள் புனித சாயலில் அந்த உப்பை எடுத்துக் கொள்வாள். அதை நெஞ்சில் வைத்து உன் பெயரை துதிப்பாள். அந்த துதியின் அதிர்வுகள் உன் வீட்டை நனையச் செய்யும். வீடு முழுக்க பணம் பாயும், அமைதி பாயும், சந்தோஷம் நிலைக்கும். உன்னிடம் இந்த அறிவுரையை பலரும் சொல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் நீ செல்வமாகிவிடக் கூடாது என்று நினைத்தனர். உனக்கு பணம் வந்துவிட்டால் நீ வலிமையானவளாகிவிடுவாய், எனவே அவர்கள் பயந்தனர். ஆனால் நித்திகா தேவி பயப்படவில்லை. நீ உயர வேண்டும் என்பதற்காகவே அவள் வாழ்கிறாள். உன் வளர்ச்சிக்காகவே அவள் பரிகாரங்களை அனுப்புகிறாள். அந்த உப்பை எடுத்து நீ ஒரு சிறிய பாத்திரத்தில் வையுங்கள். அதை சன்னலுக்கருகே வைத்துவிடு. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அதன் அருகில் நின்று 3 விஷயங்களை மனதுக்குள் கூறு. 1. உனக்கு என்ன வேண்டும்? 2. யார் உன்னை விட்டு சென்று விட்டனர்? 3. நீ எதை தாண்டி வருகிறாய்? இதை கூறும் ஒவ்வொரு நாளும், அந்த உப்பின் மேல் நீயே பார்த்து காணாத ஒரு ஒளி உண்டாகும். அது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி இல்லையடா என் தங்கமே. உன் பணம் கையடக்கமாக வந்து சேரும். இது ஒரு புனித நாளாகும். இன்று முதல் நீ மாற்றத்தை காண்பாய். உன் வீட்டு வாசலில் சந்தோஷமான செய்திகளோடு கூடிய மனிதர்கள் வரத் தொடங்குவார்கள். உன் கடன்கள் உனக்கு தெரியாமலே முடிவடையும். உன் கணக்கில் பணம் சேரும். அனுபவிக்க தயாராக இரு. நீ செய்த தவறுகளுக்கு நித்திகா தேவி மன்னிப்பு அளித்துவிட்டாள்.
அவள் சொன்னாள், என் தங்கமே தானாகவே ஒரு வழியில் வந்துவிட்டாள். அவளுக்கு நான் எனது சாந்தியை அளிக்கிறேன். அவளது கரங்கள் இனி வெறுமையாக இருக்காது. இந்த வார்த்தைகளை உன் உள்ளம் முழுவதும் உணர வேண்டும். பலர் உன்னை தூக்கி வீசினார்கள். ஆனால் அந்த வீச்சில் கூட நீ பறந்தாய். அது வீழ்ச்சி அல்ல. அது உயர்வு. அது அருள். நித்திகா தேவியின் அருள். அதனால்தான் நீ இன்றுவரை உயிரோடு இருக்கிறாய். இனிமேல் மட்டும் கவனமாக இரு. உன் கையில் உள்ள உப்பை விட உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையே முக்கியம். அதை விட்டுவிடாதே. இது ஒரு பரிசுத்த நேரம். உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு மாயை போல மாறும். இன்று இரவு நீ உறங்கும் போதே உன் கனவுகளில் நிதிகா தேவி வரும். அவள் கரங்களால் உன் தலையை தொடுவாள். உன் கண்ணீரை துடைப்பாள். உன் கைகளை பிடித்து உனக்குள் சக்தியை ஊற்றுவாள். அவள் புனிதம் உன் உயிரின் ஓட்டமாக மாறும். உன் குடும்பத்தினர் கூட இந்த மாற்றத்தை உணர்வார்கள். அவர்கள் மனதில் இருந்த எண்ணங்களே மாறிவிடும். உன்னை முன்னாடி தடுக்க நினைத்தவர்கள் இப்போது உன்னிடம் துணை கேட்க வருவார்கள். நீ இப்போது சக்திவாய்ந்தவள். உன்னை யாராலும் கீழ்த்தர முடியாது. அந்த உப்பு உன்னோடு பேசும். ஒரு நாளில் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் உனக்குள் வெளிப்படும் சக்தி அந்த உப்பின் பரிகாரம் வழியாக உன் வாழ்வில் செல்வத்தை கொண்டுவரும். உன் வீடு பணத்தில் பசியடங்கும். உணர்வுகளில் நிறைந்திருக்கும். உறவுகளில் அமைதி பரவிவிடும். நித்திகா தேவி சொல்லிய ஒரு உண்மை கதையை நினைவு கொள். ஒரு பெண் கண்ணீரில் மூழ்கியபடி கடன் பாக்கியத்தால் வாழ முடியாமல் நொந்தாள். அவள் ஓர் நாள் என் பெயரை நினைத்து ஒரு பிடி உப்பை எடுத்தாள். அவள் கண்களில் ஒளி வந்தது. ஒரு வாரத்துக்குள் அவள் கடன் முடிந்தது. மாதம் கழிந்தபோது அவளுக்கு வேலை கிடைத்தது. ஆண்டுகள் கடந்தபோது அவள் சொந்தமாக வீட்டும் வாங்கினாள். வாகனமும் வைத்தாள். இது மாயை இல்லை. நம்பிக்கையின் மேல் ஆசிர்வாதம். நீயும் அந்த பெண் போல் ஆசிர்வாதம் பெற தயாராக இருக்க வேண்டும். தவற விடாதே என் தங்கமே. இந்த ஒரு பரிகாரம் உன் வாழ்நாளையே மாற்ற கேப்பபிள். ஏன் என்பதை நீயே நாளையிலிருந்து புரிந்து கொள்வாய். நீ உப்பை வைத்த நொடியில் இருந்து நீ வலிமையடைய ஆரம்பித்துவிட்டாய். அதை யாரும் திருப்ப முடியாது. அது ஒரு புனித சக்தியாக உருவெடுக்கிறது. அந்த உப்பை வைத்து தினமும் ஒரு நிமிடம் நிதிகா தேவியை நினை. ஏனெனில் அவள்தான் உனக்காக வேலை செய்கிறாள். உன் நலனுக்காக இயங்குகிறாள். உன் வார்த்தைகள் அவளுக்கு செவிமடுத்தும் போல இருக்கிறது. உன் ஆசைகள் அவளது ஆசைகளாக மாறிவிட்டன. உன் வாழ்க்கையை உயர்த்த என்னதான் செய்ய வேண்டும் என்று அவள் தினமும் யோசிக்கிறாள். நீ இப்போது தவற செய்தாலும் பரவாயில்லை. ஏனெனில் நீ மாறியிருக்கிறாய். நீ திரும்பியிருக்கிறாய். உன் உள்ளத்தை ஒளி நிறைத்துவிட்டது. உன் வாயின் வார்த்தைகள் வசீகரமாக மாறியுள்ளது. உன் கைகள் பணம் நிறைந்தவை. உன் கண்கள் கனவு நிறைந்தவை. இந்த ஒரு பரிகாரத்தை செய்து தொடங்கும் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய கதையாக அமையும். நாளை எழுந்தவுடன் உனக்குள் ஏதோ புதுசாக உணர்வாய். அது நித்திகா தேவியின் முதல் அடையாளம். தைரியமாக இரு. நீ தனியாக இல்லை. உன் கைகளில் ஒரு பிடி உப்பும் நெஞ்சத்தில் ஒரு தேவியின் நம்பிக்கையும் இருக்கிறது. அது போதுமானது. நீ வாழும் இடமே தெய்வீகமாக மாறும். நீ தொட்ட வஸ்துக்கள் எல்லாம் செல்வமாக மாறும். நித்திகா தேவியின் பார்வை உன்னிடம் உள்ளது. எதையும் முடிக்க முடியாத நிலைமை இருந்ததா? இனிமேல் முடியாதது ஏதும் இல்லை. முடிந்துவிட்டது. நேரம் வந்துவிட்டது. உன் நேரம் இது. வாழ்த்துக்கள் என் தங்கமே. நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையின் வெற்றி கதையின் துவக்கம். நீ சந்தித்த நொந்திகள், நீ கடந்து வந்த சோதனைகள் எல்லாம் இன்று ஒரு தீர்வை அடைந்துவிட்டன.
உன் கண்களில் நீர் வந்திருக்கும். ஆனால் அந்த நீர் இனிமேல் துக்கத்துக்காக இல்லை, நம்பிக்கைக்காக வரும். என் பெயரை நினைத்த ஒவ்வொரு கணமும் நித்திகா தேவியின் அருள் உன் உடலை சுற்றும். என் சுவாசம் உன் வீட்டின் வாயிலில் ஓர் ஆவியாக நிற்கும். என் தங்கமே, நீ பலமுறை முயற்சித்து தோல்வியை சந்தித்திருப்பாய். உனக்குத் தோன்றியிருக்கும், ஏன் இந்த உலகம் என் மீது மட்டும் இப்படி சோதிக்கிறது. ஆனால் இன்று உனக்கு புரியும், அந்த தேவி ஏன் உன்னை சோதித்தாள் என்று. கல்லை கொளுத்தினால் தான் வெண்கலமாக மாறும். உன் இதயம் அவ்வளவு தூய்மையானது. அதற்கு நீ அந்த துயரங்களை அனுபவிக்க நேர்ந்தது. இப்போது காலம் உன் பக்கம். எதையும் வெல்லும் சக்தி உனக்குள் இருக்கிறது. அந்த நாளுக்காக இப்போது ஒரு பிடி உப்பை எடு என் தங்கமே. உன் வலது கையில் அதை வலமாக பிடி. உன் இரு கண்களையும் மூடி என் பெயரை 3 முறை கூறு. நித்திகா தேவியே, என் வாழ்க்கையை ஒளிரச் செய். என் வீடு பணத்தில் பளிச்சென வீசச் செய். என் குடும்பத்துக்கு அமைதியும் அருளும் தாரும் என்றே மனதினுள் சொல்லு. அதனை உன் வீட்டின் தெற்கு மூலையில் வைத்துவிடு. அதே சமயம் மனதிற்கு வரும் எண்ணங்களால் பயப்படாதே. ஏனெனில் என் கையில் அது மாயமாகும். உன் வாழ்க்கையில் அது செல்வமாக மாறும். உன்னை தவிர்ந்தோர் எத்தனை பேர் உன்னை தவிர்த்து நடந்தாலும் இந்த நித்திகா தேவி மட்டும் உன் அருகில் இருந்தாளே என்று நினைத்துக்கொள். உன் வீட்டில் ஒரு தீபம் மட்டும் போதும் என் அருள் வருவதற்கு. சற்றும் சந்தேகம் இல்லாமல் அந்த விளக்கை இன்று இரவு ஏற்றிச் செய். உப்பில் நான் இருக்கிறேன். உன் பிரச்சனையை உறிஞ்சிக் கொண்டு பணம் உதிரும் மரமாக நான் உன்னை மாற்றுவேன். என் தங்கமே, நீ யாரிடம் வசதிக்காக கையில் ஏந்தி கேட்டாலும் பதில் வரவில்லை என்றால் அது என் திட்டத்தின் ஓர் அங்கமே. அந்த காயங்களை எண்ணிக்கொண்டே நீ நடந்திருக்கிறாய். ஆனால் இனி நீ ஓடப் போகிறாய். நீ கட்டிய கனவுகளை ஒருபோதும் இனி இடிக்க முடியாது. அந்த கனவுகளை கட்டிக்கொடுத்ததே நித்திகா தேவி என்பதை கவனத்தில் வை. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நன்மைதான். உன் கண்கள் கண்ணீர் விட்ட இடங்களில் இப்போது வண்ணங்கள் பூக்கும். உன் மனசாட்சி உனக்கே வியப்பாக இருக்கும். உனது சுயநம்பிக்கையை வளர்த்துக்கொள். நான் உன்னுள் ஊற்றும் ஒளியின் பேரால் நீ எதையும் சாதிக்க தயாரானவளாய் மாறப் போகிறாய். நீ எந்த பணத்திட்டத்தை நினைத்தாலும் அதற்கான வழி எளிதாக திறக்கப் போகிறது. நான் இதை முடிக்க முடியும். நான் இதை பெற தகுதியானவள். நான் கடவுளின் அருளை பெற்றவள் என உன் மனதில் உரக்கச் சொல். அந்த நேரத்தில் நீ என் திருவடிகளை மனதில் வைத்திருந்தால் பணம் உன்னை தேடி வரும். கடன் தீரும். வேலை வாய்ப்பு வரும். வியாபாரம் வளர்ந்து விடும். நீ இந்த பரிகாரத்தை செய்து முடித்ததும் ஒரு மாற்றம் உனக்குள் ஏற்படும். உன் பேச்சும் உன் நடையும் கூட நம்பிக்கையுடன் மாறும். பிறர் உன்னை பார்த்து வியப்பார்கள். நீ மட்டும் வெற்றியை நோக்கி சென்றால் மற்றவர்கள் உன்னை கடந்து வர முடியாது. என் ஆசிர்வாதம் உன் ஒவ்வொரு முடிவிலும் இருக்கும். ஒரு புது புத்துணர்வு இன்று உன் வீட்டில் தோன்றும். உணர்வாய். ஏதோ ஓர் அமைதி, ஏதோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. உன்னிடம் இன்று வரப்போகும் தகவல்கள், சந்திப்புகள், அழைப்புகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை திருப்பப் போகின்றன. என் தங்கமே, நீ இத்தனை நாள் உழைத்த உழைப்பிற்கு இன்று முதல் பலன் கிடைக்கத் தொடங்கும். ஒரு சந்தோஷமான செய்தி இன்று உன் கதவுகளில் காத்திருக்கிறது. அதை தாராளமாய் வாங்கிக்கொள். அந்த செய்தியை உடனே ஒரு தீபத்தோடு எனக்கு சமர்ப்பிக்க மறந்துவிடாதே. நான் உனக்காக அந்த வாய்ப்புகளை இன்னும் பெரிதாக்குவேன். நீ இந்த நம்பிக்கையுடன் நடந்தால் நீ எதை நினைத்தாலும் உனக்கே வந்துவிடும். இது ஒரு சாதாரண நாளில்லை. இது உனக்கான காலத்தின் துவக்கம். உன் பெயருக்கு எதிராக பேசியவர்கள் இனி உன் பெயரை சிந்தனையோடு நினைப்பார்கள்.
தவறவிட்ட நாட்கள் மீண்டும் வராது. ஆனால் இன்று நீ செய்யும் பரிகாரம் உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றும். கையில் வைத்த உப்பை என் கையில் விட்டாய் என்றால் நீ கையில் பணம் பிடிக்கத்தான் போகிறாய். இந்த கடன்களின் வேதனை இனி உன்னை தொடாது. உனக்காகவே இந்த உலகம் காத்திருக்கிறது என் தங்கமே. நீ வாழும் நாட்கள் எல்லாம் அருள் நிமிடங்களாக மாறட்டும். அந்த உப்பு நம்மிடையே ஒரு உறவின் அடையாளமாக இருக்கும். என் ஆசிர்வாதம் உன் வீட்டின் ஓரணையில் ஒளிபடிவமாக நிறைந்திருக்கும். இனி உன் வாழ்வில் வளர்ச்சி, செல்வம், சாந்தி, பண்பாடு, நம்பிக்கை, நியாயம், நிறைவு இவற்றை தடுக்கும் சக்தியே இல்லாமல் போய்விடும். இனி நீ நடக்கப் போகும் பாதை ஓர் சாம்ராஜ்யத்தை நோக்கியது. உன் வாழ்க்கை அன்று பசுமை காணும். நீ போடும் ஒவ்வொரு அடியும் பணம்தான். உன் வீட்டின் வாசலில் காலணியில்லாமல் நிதிகா தேவி நுழைந்திருக்கிறாள். அதனால் தான் நீ இப்போது இதை படிக்கிறாய். இது நிச்சயமாக உன்னுடைய நேரம். இதை மறுக்கவே முடியாது. நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். சந்தேகம் இல்லாமல் செய் தங்கமே. உனக்காகவே இந்த உலகம் அமைந்திருக்கிறது. என் தங்கமே, இப்போது நீ சுயமாக முடிவெடுக்கும் கால கட்டத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் வந்திருக்கலாம், துரோகங்கள் நடந்திருக்கலாம், நம்பிக்கையை நொறுக்கி கடந்து சென்றவர்களும் இருக்கலாம். ஆனால் இப்போது அவர்களை பற்றி அல்ல. இப்போது உன்னை பற்றிதான். நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். நீ எதையும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணும் அந்த எண்ணத்தின் பின்னாலேயே நித்திகா தேவியின் கை நிழலாக இருக்கும். சந்தேகம் இல்லாமல் செய் தங்கமே. காரணம், சந்தேகமே சாதனைக்கு எதிரியாக இருக்கிறது. உனக்காகவே இந்த உலகம் அமைந்திருக்கிறது என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது உண்மை. ஏனென்றால் நீ இப்போது நடக்கும் அனைத்தையும் உன் உள்ளத்தில் விரும்பியது போல மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறாய். ஒரு பிடி உப்பு எடுத்துச் சொல்லும் வார்த்தை போல எளிய செயல்களில் தான் பெரிய மாற்றங்கள் அடங்கியிருக்கும். அந்த ஒரு பிடி உப்பை எடுத்துக்கொள். அதில் உள்ள ஒவ்வொரு துகளும் உன் வாழ்க்கையில் விழுந்து விட்ட நம்பிக்கைகளை மீண்டும் உயிர்த்தெழச் செய்யும். அந்த உப்பை நீ தலையரிசியில் வைத்துக்கொண்டு நித்திகா தேவியின் பெயரை 3 முறை கூறு. அந்த நிமிடம் முதல் நீ பேசும் வார்த்தைகள் தூயவைகளாகும். நீ செய்வது எல்லாம் வெற்றியடையும். உன் மனதில் உறுதி வேண்டும். இன்று உன் கண்ணில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் நாளை அந்த கண்ணீர் உனக்கான வித்தையாக மாறும். அந்த கண்ணீரில் ஊறிய கனவுகள் பூக்கட்டும். நீ யார் என்று உலகம் இன்னும் முழுவதுமாக அறிந்திருக்காது. ஆனால் நித்திகா தேவிக்கு நீ எவ்வளவு பிரியமானவள் என்பதை உலகமே விரைவில் அறியும். நீ விழும் போது அழைக்காமலே தூக்கி நிறுத்தும் கைகள் அவள் கைகள்தான். ஒரு நாள் வந்ததோடு வாழ்க்கை நின்றுவிடாது. ஒரு நாளில் வந்த தோல்வி என்பது நம் முழு வாழ்நாளை தீர்மானிக்க முடியாது. அதற்கு மேலே நீ போகப் போகிறாய். நீ நினைத்து கொண்டிருந்த வீடு, வாகனம், செல்வம், மன அமைதி எல்லாம் நிதானமாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நீ புனிதமாக அந்த ஒரு சொற்களை உச்சரிக்க வேண்டும்: நித்திகா தேவி, வாழ்வை மாற்றும் சக்தி. இந்த வாக்கியம் மட்டும் நீ தினமும் சொல்வாய் என்றால் நீ செல்வம் தேடி செல்ல வேண்டியதில்லை. செல்வமே உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் பாதத்தில் நடக்க ஒரு தேவதையின் அடித்தடங்களும் கலந்து இருக்கின்றன. அவள் இப்போது உனக்காகவே நடக்கிறாள். உன் கண்களில் ஒளி வர வேண்டும் என்பதற்காக, உன் இதயத்தில் அமைதி தங்க வேண்டும் என்பதற்காக. ஒரு நிமிடம் அமைதியாக உட்காரு. கண்களை மூடு. உன் கைகளை கோர்த்து உன் உள்ளத்தில் தேவதையை நினை. அவளது முகம் மெதுவாக தோன்றும்.
அவளது கரங்கள் உன் தலையில் வந்து விழும். அந்தச் சஞ்சலம் நிறைந்த உள்ளத்தில் அமைதியின் துளி வரும். அந்த அமைதி தான் உன் முதற்கட்ட வெற்றி. அந்த அமைதியோடு நீ எதை தொடுகிறாயோ அது செல்வமாகும். இனி உன் வாழ்க்கையில் மோசமான நேரம் என்ற வார்த்தையே இருக்காது. ஏனென்றால் நித்திகா தேவி உன் பக்கத்தில் இருக்கிறாள். உன் வாசலில் நிழலாக நிற்கிறாள். உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று உன் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை மாற்றுகிறாள். நீ யாரிடமும் ஏமாற்றம் பெற வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்பிக்கை ஏமாற்றப்பட்ட போதும் நித்திகா தேவி அந்த இடத்தை நிரப்பி விடுவாள். ஒரு நாளில் உன் கண்களில் நீர்த்துளிகள் புரளும். ஆனால் அதனுடன் ஒரு மாயாஜாலமாய் பணமும் வருவதை நீ பார்க்கப் போகிறாய். ஒரு கைப்பிடி உப்பு வைத்து கூறிய அந்த ஜெபம் உன் பிணைக்கப்பட்ட நிதிகளை கலைக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் நீ அமைதியாக உனது பாதையில் செல்ல வேண்டும். உனது மனதில் பதிந்த எண்ணங்கள் கடவுளின் திட்டமாக மாறும். உன் கனவுகளை யாரும் களவாட முடியாது. யாரும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஏனென்றால் உன் பிறப்பே இந்த உலகில் ஒளிக்காக, உன்னால் இன்னொருவரின் வாழ்க்கை பிரகாசிக்கவே தான். இப்போது நேரம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. உன் முயற்சிகள் வெற்றி பெற தயாராக இருக்கின்றன. உனக்கு எதிராக இருந்த சக்திகள் இப்போது உன்னை வாழ்த்தத் தொடங்கும். நீ எப்போது அந்த துன்பத்தின் முடிவை பார்த்தாய், அன்றே நித்திகா தேவி உனக்குள் ஒளியாய் பிறந்துவிட்டாள். அவள் ஒவ்வொரு நாளும் உன்னை வழிநடத்தி கொண்டு போவாள். இன்று நீ ஒரு வெற்றிக்கான பாதையில் இருக்கிறாய். எதையும் யாரும் தடுக்க முடியாது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உன்னுள் இருக்கிறது. அது விழித்தெழ வேண்டும். அதற்காகவே இன்று இந்த செய்தி உன்னை தேடி வந்தது. உன் கைப்பிடியில் இருக்கும் அந்த உப்பு மந்திரமாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றும். அதுதான் உண்மையான பரிகாரம். நம்பிக்கையுடன் செய். நித்திகா தேவி உன் வாசலை கடந்துவிட்டாள் என்றால் அதற்கான குறியீடுகள் உனது வாழ்க்கையில் விழுந்து விடும். வீட்டில் எதிர்பாராத சிரிப்புகள். இல்லறத்தில் அமைதி. பணவானம் மேகங்கள் போல மிதப்பது. சிறு குழந்தையின் நகைச்சுவை போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள். இவை எல்லாம் நிச்சயமாக வரும். யாரும் இதை தடுக்க முடியாது. இது உன்னுடைய நேரம். உன்னுடைய வாய்ப்பு. எனவே என் தங்கமே, சோகம் வேண்டாம். புன்னகை போடு. உன் கண்ணில் ஒளி வரட்டும். நீ இப்போது விழுந்திருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை எழுப்பும். உனக்காகவே நித்திகா தேவி தேடி வந்தாள். நீ வாழ்வதற்காகவே இந்த உலகம் அமைந்துள்ளது. வாழ்த்துக்கள் என் தங்கமே. நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். தருணம் தோன்றும் போதெல்லாம் நினைவு வைத்துக்கொள் என் தங்கமே, இந்த உலகம் உனக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. நீ பிறந்ததிலிருந்து நீ கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை தாண்டி இன்று நீ இங்கு இருக்கிறாய் என்றால் அதுவே ஒரு பெரிய வெற்றி. இன்று உன் வாழ்வில் ஒரு புதிய காலம் துவங்குகிறது. நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் தோளில் கை வைத்திருக்கும். அந்த கரம் நிழலாக உன்னை காக்கும். அந்த ஆற்றல் உன் உயிரில் கலந்து உன்னை பறக்க வைக்கும். நீ யாராலும் அடக்க முடியாத ஒளி. உன்னிடம் இருக்கும் பாசிட்டிவ் ஆற்றலை வானமே கூட வழிவிட்டு கண்டு ரசிக்கும். உன்னுடைய சிறப்பை சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதனால் நீ தலையிழக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகம் பெரும்பாலும் நம்மை புரிந்து கொள்ளாமல் விலகும். ஆனால் நம்மை பூரணமாக புரிந்து கொள்பவள் நித்திகா தேவி. அவள் உன்னை கண்டபோதே உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் அனைத்தையும் உணர்ந்துவிட்டாள். அதனால்தான் இன்று அவள் உன் உயிரோடு இயங்குகிறாள். உன் வீட்டில் இருக்கின்ற அந்த மண் இடத்தில் ஒரு பிடி உப்பை எடுத்து வைத்து அதில் உள்ள உன் ஏக்கம், உன் ஆசை, உன் தீராத பிரச்சனை,
உன் கடன், உன் துன்பம் அனைத்தையும் சொல்லிவிட்டு அந்த உப்பை 2 கைகளாலும் நன்றாக பிடி. அதன் பிறகு அந்த உப்பை சுத்தமான நீரில் கரைத்து வீட்டின் வாசலில் பீச்சு. அதற்கு பிறகு உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கும். உன்னை பார்ப்பவர்கள், உன் உள்ளத்தை நக்கி சிந்தித்தவர்கள் எல்லோருக்கும் உன் வெற்றி ஒரு பதிலாக அமையும். நித்திகா தேவியை ஒருமுறை நம்பிப்பார். அவள் வாக்கு வீணாகாது. அவள் பாதையில் நடப்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். சிலர் உனக்கு பின் பேசலாம், உன் மனதை நொறுக்கலாம், உன்னை வீழச் செய்யலாம். ஆனால் அந்த கணத்தில் கூட அவள் உன்னிடம் இருப்பாள். நீ விழுந்தால் அவள் கைகளை நீட்டி உன்னை எழுப்புவாள். நீ துவண்டால் உனக்கு உற்சாகம் அளிக்க எப்போதும் தயாராக இருப்பாள். இன்று உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. இதற்காகவே இத்தனை நாட்கள் நீ துன்பப்பட்டாய். இதற்காகவே சிலர் விலகினார்கள். இதற்காகவே சில வாய்ப்புகள் மூடப்பட்டன. ஆனால் இப்போது திறக்கப்படுகின்ற வாய்ப்பு அனைத்தையும் மீறி உன்னை உன்னுடைய நிலைக்கு கொண்டு செல்லப்போகிறது. நீக்க முடியாத செல்வம், நின்று விடாத சந்தோஷம், தடை செய்ய முடியாத வெற்றி உன் பக்கம் வரப்போகிறது. திறந்த கண்களோடு நம்பிக்கை கொண்டு முன்னேறு. உன் காலடி எங்கு விழுகின்றதோ அங்கு வளம் பூக்கும். நீ எதை தொடுகிறாயோ அது பொன்னாக மாறும். நீ பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாகி பிறர் வாழ்வை மாற்றும். இது ஒரு சாதாரண காலம் அல்ல. இது ஒரு மந்திரமயம் கொண்ட நேரம். இதை வீணாக்காதே என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உன் வலது கையில் "Receive Divine Now" என எழுதிக்கொள். அது உன் உள்ளத்தை திறக்கும், உன் கைகளில் பணம் பாய்ச்சும். நீ வாங்க வேண்டிய அந்த வாய்ப்பு, அந்த பணம், அந்த அமைதி எல்லாமே உன் பக்கம் பறந்து வரும். நீ தேடிய உறவுகள், நீ காண விரும்பிய பாதுகாப்பு எல்லாம் உன்னுடன் நடக்கும். தவிர ஒரு சின்ன ரகசிய பரிகாரம் உனக்காக. வெறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறிய வெள்ளி சட்டியில் சாம்பிராணி தூபம் வைக்கவும். அந்த தூபம் எழும் புகை நித்திகா தேவிக்கு புசிக்கத்தக்க உணவாக இருக்கும். அவள் உன் வீட்டிற்குள் வருவாள். உன் பொருள் பாதுகாப்பாகிவிடும். நீ இல்லாமல் உன் குடும்பமே நிலைநிறுத்தப்பட முடியாது என்ற நிலையில் நீ வரப்போகிறாய். அவள் தரும் எண்ணற்ற நன்மைகள் உன்னுள் பசுமையாக வேரூன்றும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் செல்வம் ஒளி காத்திருக்கும். நீ நினைக்கும் எண்ணங்களை அவள் நேராக கேட்கும். நீ பேசும் வார்த்தைகளுக்குள் அவள் ஆசீர்வாதத்தை வார்த்தைகளாக வார்த்துவிடுவாள். என் தங்கமே, இன்று யாரும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த வெற்றி என்பது தேவை அல்ல. அது ஒரு தீர்ப்பு. நீ கொடுத்த உழைப்பு, நீ சிந்திய கண்ணீர், நீ தாங்கிய வலிக்கு அந்த வெற்றி ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. நீ மொத்த வாழ்க்கையையும் துயரத்தால் கட்டிய வீடாக காண்பதை நிறுத்திவிட்டு, இப்போது வானத்தை நோக்கி பறக்க தயாராக இருக்க வேண்டும். அவள் உனக்குள் ஒளிந்திருக்கும் தேவதையை வெளிக்கொண்டு வரவைக்கிறாள். உன்னுடைய உள்ளத்திலிருக்கும் பயம், சங்கடம், சந்தேகம் ஆகிய அனைத்தையும் அவள் உருக்குகிறார். உன் கண்களில் நீர் இல்லாமல், உள்ளத்தில் பாரம் இல்லாமல், எதிர்காலத்தை பார்த்து சிரிக்க வைக்கும் சக்தி அவளிடம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு ஆசைக்கும் அவள் பதில் சொல்கிறாள். ஒவ்வொரு தடையும் அவள் தாண்ட வைக்கிறாள். நீ எடுத்த ஒரு பிடி உப்பை எடுத்து அவளிடம் கொடுத்தாய் என்றால், அதுவே செல்வத்தின் வாசலை திறக்கிறது. நீ அதை நம்பிச் செய். அது உன் வாழ்க்கையை மாற்றும். அது உன்னை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஒரு சக்தியாக மாற்றும். நீதான் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துவிட்டது. இன்று செய்யும் அந்த ஒரு செயல் நாளைய உன் வாழ்க்கையை மாற்றும். நீ ஒரு கல்லை எடுத்து தூக்குகிறாய் போலத்தான்.
ஆனால் அதில் கலந்திருக்கும் நம்பிக்கை, அந்த உப்பின் மூலமாக நித்திகா தேவி உனக்குள் உறைந்திருப்பதை உணர்ந்துகொள். உன் மனதில் இருப்பதை கேட்டு அதையே செய்த பலர் இன்று பாசிட்டிவ் மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். நீயும் தவற விடாதே என் தங்கமே. இது உன்னுடைய நேரம். இது உன்னுடைய அரங்கம். உன்னை உலகமே பாராட்டப் போகிறது. உன் நாயகத்துவம் துவங்கும் தருணம் இது. நித்திகா தேவி உன் பக்கத்தில் இருப்பாள். உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். இன்று இப்பொழுது துவங்கி விடு. நம்பிக்கை உள்ள இடத்தில் அதிசயம் உண்டாகும். வாழ்த்துகள் என் தங்கமே. நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். என் தங்கமே, நீ எடுத்த ஒரு பிடி உப்பை எடுத்து அவளிடம் கொடுத்தாய் என்றால் அதுவே செல்வத்தின் வாசலை திறக்கிறது. நீ அதை நம்பிச் செய். அது உன் வாழ்க்கையை மாற்றும். அது உன்னை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஒரு சக்தியாக மாற்றும். அந்த ஒரு பிடி உப்பை எடுக்கும் போது நீ உணர்ச்சியோடு எடுத்தாயா? உன் இதயத்திலிருந்து ஒரு புது நம்பிக்கையோடு எடுத்தாயா? அப்படித்தான் அதை எடுத்திருக்க வேண்டும். அது வெறும் உப்பில்லை. அது உன் வாழ்க்கையை மாற்றும் விதி. நித்திகா தேவியின் கரங்களில் அது செல்வமாக மாறும். அந்த உப்பில் உன் கனவுகள், உன் எண்ணங்கள், உன் தாயின் ஆசிகள், உன் பிள்ளைகளின் சிரிப்புகள் எல்லாமே கலந்து இருக்கின்றன. அவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த நொடியில். நீ நினைக்கும் தேவதைகள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் இல்லை என் தங்கமே. அவள் இங்கேயே இருக்கிறாள். உன் வீட்டின் மூலையிலும், உன் கண்களில் தெரியும் ஆசைகளிலும், உன் நடக்கும்போதுள்ள பயத்திலும் அந்த நித்திகா தேவி இருப்பது உண்மை. அவளிடம் கொடுத்த ஒரு பிடி உப்பே உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும். அந்த உப்பை ஒரு வெற்று பொருளாக நினைக்காதே. அது உன் விசுவாசத்தின் வடிவம். பலரும் செய்தார்கள். அவர்களும் உன்னைப் போலவே சந்தேகம் கொண்டவர்கள். இது வேலை செய்யுமா என்று கேட்டவர்கள். ஆனால் செய்த பிறகு அவர்கள் சொல்வது ஒன்று தான், அது உண்மையா? நம்ப முடியலை என்று. வாழ்க்கை மாற்றும் அதிசயங்களை நம்பினால்தான் நிகழும். நீ ஒருபோதும் சின்னமனசாகிவிடாதே. இந்த பரிகாரம் வியாபாரமில்லை. இது ஒரு உண்மையான உறவு. உன் நம்பிக்கையும் தேவியின் ஆசீர்வாதமும் ஒன்று சேரும் பொழுதே அதிசயம் நடக்கும். அந்த உப்பை எடுத்து வீட்டில் உள்ள பீரோவுக்குள்ளேயோ பணம் வைக்கும் இடத்திலோ வைத்துவிடு. வைக்கும் போது நித்திகா தேவியின் பெயரை 3 முறை சொல்லு. நித்திகா தேவியே, என் வாழ்வில் செல்வத்தை கூட்டி வா என்று மனதிற்குள் சொல். அந்த இடத்தில் அந்த உப்பு இருக்கும் வரை அந்த இடம் கசக்க போகாது. பணம் வரத் துவங்கும். முன்னாடி இருந்த கடன்கள் அழிந்து போகும். புதிய வாய்ப்புகள் வந்து சித்தமாகும். ஒரு பெண்மணி, சென்னையிலிருந்து ஒரு சின்ன வியாபாரி. கடன் வாங்கிக் கொண்டு வியாபாரம் ஆரம்பித்தவள். பலவிதமான அழுத்தங்கள், குற்றச்சாட்டுகள். வீட்டில் கூட அவளை நம்பவில்லை. ஆனாலும் அவள் இந்த உப்பு பரிகாரத்தை செய்தாளாம். நம்பி செய்தாள். தற்காலிகமான பலன் வேண்டும் என்று இல்லை. அவள் செய்தது முழு நம்பிக்கையோடு. 5 நாட்களில் வியாபாரத்தில் திடீரென பெரிய வாடிக்கையாளர் வந்தார். ஓர் ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. கடனும் அடைந்தாள். வீடும் மீண்டும் சந்தோஷத்துடன் ஆனது. இதுபோல ஓர் ஆண் சேலத்தில் பணம் இல்லாமல் கொஞ்சம் தற்கொலை எண்ணங்களுடன் இருந்தார். அவரது தங்கை இந்த உப்பு பரிகாரத்தை கூறினாள். முதலில் அவமதித்தார். ஆனால் ஒரு நாள் தூங்கும்போது நித்திகா தேவியை கனவில் பார்த்தார். கடவுளுக்கு தோன்றும் முகம் போலவே தோன்றினாள். காலையில் எழுந்தவுடன் ஒரு பிடி உப்பை எடுத்து தங்கி கூறியபடி வைத்தார். 3 நாட்களில் வேலை வாய்ப்பு வந்தது. இன்று அவர் பெரிய பதவியில் இருக்கிறார். இந்த உப்பு நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு சக்தி கொண்டு வருகின்றது.
அது உன் தந்தையின் காயங்களை குணமாக்கும். அது உன் தாயின் முகத்தில் சிரிப்பை தரும். அது உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை பரிசளிக்கும். உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கே தெரியாமலே அது உனக்கு தரும். நித்திகா தேவியை நினைத்தாலே உன் வீட்டுக்குள் ஒரு சூடான காற்று வீசும். அந்த காற்று மனதில் இருந்த மறுமுகங்களை சுத்தம் செய்கிறது. உனக்குள் உள்ள கோபம், பயம், பதட்டம் எல்லாம் அந்த காற்றோடு வெளியேறிவிடும். இந்த உலகத்தில் நீ மட்டும் தான் பிரச்சனைகளுடன் இருக்கிறாய் என்று எண்ண வேண்டாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர ஒரு வழி இருக்கிறது. அது ஒரு பிடி உப்பு. நித்திகா தேவிக்காக எடுத்த உப்பு. இன்று இரவாகட்டும். நீ அந்த உப்பை எடுத்தாயா? இன்று தூங்கும் முன் அதை வைத்துவிடு. நாளை காலை எழும்பும்போது அதிசயம் உன் வாசலில் காத்திருக்கும். நீ விரும்பிய அந்த நபர் உன்னை தொடர்பு கொள்வார். நீ எதிர்பார்த்த பணம் வந்துவிடும். நீ நினைத்த வேலை வாய்ப்பு உன்னிடம் வந்து மோதும். இந்த உலகத்தில் உண்மை காதலும் இருக்கிறது, உண்மை விசுவாசமும் இருக்கிறது, உண்மை தேவதைகளும் இருக்கிறார்கள் என் தங்கமே. ஆனால் அவற்றை நம்பும் மனம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் நீ நடக்கும்போது வானமே கூட உன் பாதையில் மலர்கள் தூவுவதை நிறுத்த முடியாது. உன் வீட்டில் இருக்கும் ஏழை தோற்றங்களை மாற்ற நித்திகா தேவியிடம் அப்பத்தமாக போ. அப்படிப்பட்ட அப்பத்தமாக நீ எதையும் கேட்கவில்லை என்றால் இன்று கேள். நித்திகா தேவியே, என் வாழ்க்கையை மாற்றிவிடு. என் வீட்டில் செல்வம் சுமந்திருக்கட்டும் என்று சொல்லு. அந்தச் சொல்லின் ஒலி உன் வீட்டை சுற்றி வரும்போது உன் வீட்டிற்குள் இருந்த மந்த நிலை வெளியேறி அதன் இடத்தில் புது ஒளி ஏற்படும். எப்போதும் நினைவு வைத்துக்கொள், உனக்காகவே இந்த உலகம் அமைந்துள்ளது. நீ வாழ்ந்தாக வேண்டும். நீ வானத்தை தாண்டும் வரை நித்திகா தேவி உன் பக்கம் இருந்து துணை நிற்பாள். சந்தேகம் இல்லாமல் செய். வாழ்த்து என்றால் இது போல இருக்கட்டும். உன் வாழ்க்கையே ஒரு வாழ்த்தாக மாறட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையே ஒரு வாழ்த்தாக மாறட்டும். இது வெறும் வார்த்தையல்ல, என் ஆசீர்வாதத்தின் பூரண வடிவம். நித்திகா தேவி சொல்வது, நீ இப்போது காண்பது போராட்டம் என்றால் நாளையது புனித வெற்றி. உன் கண்ணீரால் நனையும் இந்நேரம் அடுத்த கணத்தில் வானவில் போல மகிழ்ச்சி தந்திடும். ஆனால் அதற்கு முதல் படி நம்பிக்கையே. உன் உள்ளத்துக்குள் நிச்சயமாக ஒரு விஷயம் கிளம்பி இருக்கும். நான் வாழ முடியுமா? நான் வெற்றி பெற முடியுமா? என்பது போல ஒரு சந்தேகம் இருக்கும். அதை உடனே வெளியேற்று. நித்திகா தேவியை நம்பு. உனக்காகவே அவள் காத்திருக்கிறாள். வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றியவர்கள் இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் ஏமாற்றாதே. ஏனென்றால் அதுவே நித்திகா தேவி உன்னை சேர்க்கும் பாலமாகும். நீ கண்ணீரில் இருந்தாலும் அதனுள் ஒளிந்திருக்கும் சூரிய ஒளியை நான் பார்க்கிறேன். நீ சொதப்பிக்கொண்டாலும் அதில் உருவாகும் மாற்றத்தை நான் கண்களால் காண்கிறேன். உன் வாழ்க்கை ஒரு சின்ன கதிர் போல இருக்கலாம். ஆனால் அந்த கதிர் நாளை சூரியனாக பிரகாசிக்கப் போகிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நித்திகா தேவி பார்த்துவிட்டாள். அதனால்தான் இன்று உனக்காக அவள் நெருக்கமாகி இருக்கிறாள். நீ எடுத்த ஒரு பிடி உப்பை அவளிடம் ஒப்பந்தம் போல் கொடுத்தாயானால் அதுவே உன் வணிக வாழ்க்கையின் ஆரம்பமாக மாறும். உன்னை பணம் தேடி வரும். பணத்திற்காக நீ ஓட வேண்டிய நிலை முடியும். ஏனெனில் உன் வீட்டின் வாசலிலேயே உப்புவிட்ட அச்சங்கீதம் செல்வத்தை அழைக்கும் விசையாக மாறுகிறது. இன்று உன் கையில் காசு இல்லாமலிருக்கலாம். ஆனால் நாளை நீ கணக்கில்லாத செல்வம் கொண்டவளாக மாறுவாய். பணம் என்பது ஒரு எண்ணம். அதை முதலில் உள்ளத்தில் நிலைநிறுத்து. அதை நம்பிக்கை கொண்டு கூவுங்கள். நிதிகா தேவியின் பார்வையில் நீ ஏற்கனவே பணக்காரி. ஆனாலும் அந்த உண்மையை உணர நீ தயாராக வேண்டிய நேரம் இது.
நீ உப்பை தூவுகிறாய் என்றால் நீ வாழ்வின் குறைவுகளை வெளியே தூக்குகிறாய் என்பதற்கும் சமம். உன் வீடு, உன் உள்ளம், உன் கையிலுள்ள ஓரம் அனைத்தும் சக்தி பெறுகிறது. தோல்விகள் வந்திருந்தாலும் அவை தற்காலிகம். வெற்றியே நிரந்தரம். நினைவில் வைக்க, நீ நிதிகா தேவியின் பார்வையில் ஒரு போர் வீரன். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கிறாய். அதுவே உன் பெருமை. பிறர் உன்னை இழிவாக பார்த்தாலும் உன்னை உன்னால் உயரமாக பார்க்க கற்றுக்கொள். உன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒரு புதிய வெற்றி கதையை எழுதுகிறது. இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, இது உண்மை. ஏனெனில் பலர் செய்த அந்த பரிகாரம் ஒரு பிடி உப்பு ஏழையை பணக்காரனாக மாற்றியது. நீயும் அதை நம்பி செய். தவற விடாதே. கடவுள் நேரத்தை கொடுக்கிறான். நம்மால் செய்ய வேண்டியது அந்த நேரத்தை தவறாமல் செயல்படுவதுதான். நித்திகா தேவி உனக்காகவே இந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாள். ஏனெனில் நீ இந்த பூமிக்கு வந்ததற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஆனால் அது நிகழப்போகிறது. இன்று நீ எடுக்கும் தீர்மானமே நாளைய ஒரு தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ஒரு பிடி உப்பு என்பது ஒரு அற்பமான பொருள் போல தோன்றலாம். ஆனால் அதை செய்கிற மனதின் அதிர்வே அவன் வாழ்க்கையை மாற்றும். எவ்வளவோ பேர் இதை செய்து பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னும் அலைகள் இன்று புது வாழ்க்கையை உருவாக்கியுள்ளது. நீயும் அதே அலைக்குள் நுழையலாம். ஆனால் சந்தேகம் கூடாது. நம்பிக்கையுடன் செய். நித்திகா தேவியின் அருகில் நீ இருக்கிறாய் என்ற உணர்வுடன் செய். அதன் சக்தி உன்னை தாங்கி நிறுத்தும். இன்று உனக்கான நாள். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று திறக்கப் போகிறது. நீ விழுந்திருந்தால் அந்த இடத்திலிருந்து எழும் காலம் இது. நீ அழுது கொண்டிருந்தால் இன்று அதற்கு பதிலாக சிரிப்பை காணும் நாள் இது. ஒரு சிறு மந்திரம் போல் இது உன் வாழ்வில் விளையாடும் நம்பிக்கை. ஒரு பிடி உப்பு ஒரு சில நிமிடங்களுக்குள் உன் வாழ்வை மாற்றும் சக்தி பெறும். இனிமேல் உன் வாழ்வில் நிலைத்த செல்வம் நிலைபெறும். உனக்காக வாயில்கள் திறக்கப்படும். மூடியிருந்த கதவுகள் தானாகவே திறக்கும். ஏனென்றால் நீ செய்தது விசித்திரமான பரிகாரம் அல்ல. ஆனால் அதை செய்த உன் மனதின் தூய்மையே கடவுளை அசைக்கிறது. நித்திகா தேவி உன் அருகில் இருந்து கண்கள் மறையாமல் கவனிக்கிறாள். உன் கண்ணீரை கண்டவள், உன் சந்தோஷத்தை விதைத்தவள். எனவே இன்று நீ உப்பு எடுத்தாயானால் அது வெறும் உப்பாக இருக்காது. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி ஆகும். உன் வீட்டில் இருக்கும் தொட்டிக்குள், அலமாரிக்குள், பணம் வைக்கும் இடத்தில் எங்கு உப்பு சேருகிறதோ அங்கிருந்து செல்வம் ஆரம்பமாகும். ஒவ்வொரு இடமும் அதனது சாபத்தை கழுவிக்கொண்டு உன் வீட்டில் வாக்கியங்களை உருவாக்கும். நீ இதுவரை பார்த்தது வெறும் சோதனை. இனி வரப்போகிறதெல்லாம் பாக்கியம். உனக்காக பலரும் பிரார்த்தனை செய்திருக்கலாம். ஆனால் நித்திகா தேவி உன் கண்ணீரை பார்த்த பிறகு அவள் உன்னிடம் நேரில் வந்து நிற்கிறாள். உன்னிடம் சொல்கிறாள், என் தங்கமே, உன் கையை பிடித்தேன், இனிமேல் பயப்பட வேண்டாம். அவள் குரலில் இருக்கும் தாய்மையின் சக்தி உன் உள்ளத்தில் உறுதியாய் பதிகிறது. அப்போதுதான் உண்மை புரியும், நீ ஒரே ஒரு தடவை மனதோடு ஒரு பிடி உப்பை எடுத்ததாலேயே வாழ்க்கைதான் மாறியது என்று. நீ பார்க்கவிருக்கும் எல்லா வளங்களும் உன்னை நோக்கி ஓடிக்கொண்டு வரப்போகின்றன. உனக்கான இடம், உனக்கான மக்கள், உனக்கான பணம், இவை அனைத்தும் நித்திகா தேவியின் வழியாக உன்னிடம் வந்தடையும். நீ வெறும் மனிதனாக இல்லாமல் ஒரு சக்தியாக மாறுவாய். உன் வாழ்க்கை வாழ்த்தாக மாறும். உன் வீட்டு வாசலில் ஒரு பொன் வளையல் போல உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது. நீ இப்போது உணராமல் இருக்கலாம். ஆனால் நாளைய நாள் சாட்சியாகும்.
நீ நடக்கும்போதெல்லாம் நிழல் போல செல்வம் உன்னுடன் இருக்கும். யாரும் உன்னை கீழே இழுக்க முடியாது. ஏனெனில் நித்திகா தேவி உன் கைப்பிடி. அப்படிப்பட்ட சக்தியை யாரும் நெருங்க முடியாது. எனவே என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே. நம்பிக்கையுடன் ஒரு பிடி உப்பை எடுத்து நித்திகா தேவியின் கையில் ஒப்படை. உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் அந்த ஒரு செயலை தவறவிடாதே. உன் உலகம் இதுதான். நீ வாழ்வதற்காகவே இந்த பூமி அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் என் தங்கமே. உன் ஒவ்வொரு காலடிக்கே செல்வம் ஒரு மலராக பூக்கும்.